ஹலோ திரைக்குறள் வியூவர்ஸ், நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். சமுத்திரக்கனி அவர்கள் பொதுவா பேசினது இன்னைக்கு வைரல் ஆச்சு. பட் ஆனா பார்த்திபன் சார் அப்படி இல்லாம மேடையில த்ரிஷா அவர்களை பத்தி தெளிவா சொன்னதுனால அதை நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்களா? குந்தவை அப்படின்னு சொன்னாங்க. குந்தவைனாலே நம்ம த்ரிஷா தானே. நீங்களா போய் கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன பண்றது? குந்தவை ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கு, அது ஏதோ ஆபீஸ் போயிட்டு இருக்கு, சைட்லேயே ஒருத்தர் ஃபோனை பேசிக்கிட்டு அவன் ஏதோ ஷேர் ஆட்டோ பிடிக்க வந்துகிட்டு இருக்கானா, ரெண்டு பேரும் தூரத்தில் இருப்பாங்க, புருஷன் பொண்டாட்டினீங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? சார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சார் வந்தாங்க, கூட ஈக்குவலாக நடந்து வந்தாங்க சார்னா ரோட்டில் 1000 பேர் ரெண்டு பேரையும் கோர்த்து விட்ட முடியுமா? இல்ல சார், இவங்க குந்தவைன்னு சொன்னதுனால தானே அந்த கேரக்டர் குந்தவைக்கும் திரிஷாக்கும் சம்பந்தமே கிடையாதுமா. திரிஷா அந்த கேரக்டர்ல எத்தனையோ கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க சார். இப்ப எதுவுமே பேச முடியாதுல்ல. ரோஜா அந்த பழைய நடிகைகள்லாம் அம்மன் வேஷத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்காக சரஸ்வதி தேவின்னு ஏதாவது ஒன்று சொன்னோம்னா உன்னை ரோஜா கோவப்பட்டா என்ன பண்ண முடியும்? பட் என்ன இப்போ வாய் திறக்கிற இல்லை, நீ போய் அங்கே இவன் பிஜேபிக்காரன் சொன்னப்ப நீ ஏன் போய் பதுங்கி போய் படுத்த, வக்கீல வச்சதுக்கு நோட்டீஸ் கொடுத்த? எல்லாமே டுபாக் வருமா, எல்லாம் திருட்டு கும்பல. வைரல் ஆகணும், நம்ம விஜயோட இருக்கணுன்றத உறுதிப்படுத்திட்டு இருக்கணுன்றதுக்காக பண்றது தான் அதெல்லாம். த்ரிஷா அவர்கள் மேடையில பேசுறது, காமெடியா பேசுறது எதுவுமே காமெடியா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவர் பேசுறதுக்கு பதில் அப்ப நீ மேடையில வந்தது எதையுமே சாதாரணமா எடுத்துக்க முடியாதுல்ல. நீ இன்னொருத்த இப்போ புருஷனோட அவன் பட்டு வேஷ்டி சட்டை கட்டிட்டு இருக்கான், நீ பட்டு சேலை கட்டி அவன் கூட போறதோ நான் அதை மட்டும் சிம்பிளா எடுத்துக்குவாங்களா மேடையில? இது உனக்கு குத்துது இல்லை. மேடையில் பேசுனா காமெடி கிடையாது, எவனையே பற்றி யாரோ பேசினாலும் உனைய பாதிக்குதுன்னு நீ நினைக்கிறேல்ல. அப்போ நீ இன்னொருத்தன் புருஷனோட போகும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி இதாக இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ அது மட்டும் நீ செய்கிறது மட்டும் நியாயமா? அது நீ செய்கிறது நல்லது, மித்தவன் செஞ்சால் இதான். அதாவது இப்போ வடிவேல் தக்காளி சட்னி, உனக்கு வந்தால் ரத்தம், மித்தவங்க தக்காளி சட்னியான்ற மாதிரி தான் கதை. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறையான சர்ச்சைகள் வர 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 நிறைய தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தவங்களும் டவுன் ஆகிட்டே வராங்க. விஜய்க்கு ஆப்போசிட் மானம் வைக்க ரோசம் உள்ளவன் அப்படி தான் இருப்பான். மானம் கேட்டவனே அவன்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறான், இவன்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறான்னா அவன் பின்னாடியே போய் போவான். மானம் வைக்க ரோசம் உள்ளவன் ஏதாவது ஒரு நாள் தவறாக சொல்லி ஆதரிச்சுருந்துருப்பான். இப்போ பார்த்தோன்னே அவங்களுக்கு அது பட்டவர்த்தனமாக தெரிஞ்சவொடனே மாறிடுவாங்க. அப்படி தான் அதை பார்க்கணும். ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் விஜய்க்கு ஆதரவு அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் ரொம்ப டவுன் ஆயிடும்? தற்கொலைகள் ஒரு லிமிட்டு தான் இருக்கான் தமிழ்நாட்டில், ஃபுல்லாலாம் இல்லை, நிறைய பாப்புலேஷன்லாம் கிடையாது. ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க அதிகபட்சம். 5 லட்சம் ஆம்பளை, 5 லட்சம் பொம்பளைங்க இருப்பாங்க. இதில் ஃபீல்டில் விஜயை பார்த்தே ஆகணும்னு ஏறி குதிக்கிற ரேஞ்சுக்கு இருக்கிற கேடு கேட்ட தற்கொலைகள்ன்றது ஒரு 2 லட்சம் இருக்குது மொத்தம், ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்த்து. இதை தாண்டி இதுக்குள்ளே வச்சு தான் நீங்கள் படம் ஓட்டணும். அதை தாண்டிலாம் செல்வாக்கெல்லாம் கிடையாது. ஓகே சார். ஸோ டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ பெருசு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு வைரல் ஆகும்போது ஒர்த் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை இது அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? விஜய் எவ்வளோ பெரிய சைக்கோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மேட்ரு. இப்போல்லாம் இதுக்கும் தெரியாதவங்க ஒரு பொண்டாட்டியே ஒர்த் இல்லைன்னு எப்போ சொல்லலாம்னா, ஒருவேளை கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் தான் ஆகுது, அவங்க சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்ற காலத்தில் சொல்லிட்டான்னா பரவாயில்ல. இல்லை ஒரு குழந்தையே பிறக்கலை 2 பேருக்கும், சரி ஒரு நான் ஒரு மனைவி கிடையாது, வீட்டுக்கு போனால் என்னை டார்ச்சர் பண்ணுவான், ஒரு பிள்ளை குட்டி இல்லை, எதுவும் இல்லை, என்ன பொம்பளை ஒருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா கூட ஒரு வகையில் இந்த சமூகம் ரைட்டாக ஆமாம் இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க கூட வாழ்ந்து 26 வருஷம் வாழ்ந்த ஒரு லேடி 2 பிள்ளை பெற்று அதை வளர்த்து அதுக்கு கல்யாணம் ஆகிற ரேஞ்சுக்கு வந்தப்போ நீ ஒர்த்து இல்லைன்னா அப்புறம் இவ்வளோ நாள் எதுக்குடா வாழ்ந்தேன்னு கேட்பாங்க. அதை ஆதரிக்கிற இந்த கும்பல் இருக்குல்ல, இந்த திருட்டு கும்பல், அது இன்னும் அசிங்கமாக கேவலமாக பேசணும். கேமரா இருக்கிறதுனால நான் அப்படி பேச முடியாதுனால அந்த கேடு கெட்ட கும்பல் அதையும் ஆதரிக்குது அப்படின்னா, அப்போ அதெல்லாம் எந்த பிறவி அதோட குடும்ப பின்னணியெலாம் நினச்சி பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஸோ அப்படி அந்த மாதிரியான ஒரு கூட்டம் பூரா அப்போ ஒன்று சேர்ந்துருக்கு. புரியுதாங்க? ஸோ இதுதான் இவர்களுடைய இதை பார்க்க முடியும். ஸோ டிவோர்ஸ் அப்படின்றது ஒய்ஃபை மட்டும் மையப்படுத்துறதுனால குழந்தைகளை மறுபடியும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஏதாவது? அவங்கெல்லாம் போகவே மாட்டாங்க. மான வெக்க ரோசம் எந்த குழந்தையும் அங்கே போகாது. ஏற்கனவே அவங்க பொண்ணு விஜய் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்றது, பையன் அந்த பக்கமே போகிறதில்ல. புரியுதா அவங்களுக்கு? ஏதோ அரைகுறையாக இருந்தாங்க, சரி டேட் மாம்லாம் போடுவான், யார் சேஷன் சஞ்சய் இதில் ட்விட்டரில் இதில் போடுவாப்புல. சேஷன் சஞ்சய் குழந்தையா சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க கூட பேசலாம். இப்போ கூட அவருன்னு தான் நம்ம பேசணும். ஏன்னா ஒரு டேரக்டர் ஆகிறாப்புல, படம் அட்வான்ஸ் வாங்கிட்டாப்புல, ஒரு மெச்சூர்டு பையனாக வந்துட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு மேரேஜ் ஏஜ் வந்துச்சு. அவருக்கு தெரியாதா சேஷன் சஞ்சய்க்கு?
இவ்வளோ நாள் டேடின்னு போடுவாப்புல, ஏதாவது ட்விட்டரில் இதெல்லாம் ஃபேஸ்புக்கிலலாம் இருக்காப்புல எல்லாம் போடுவார். மை டேட்ஸ் நியூ பார்ட்டி ஸ்டார்டட் டுடே இதெல்லாம் போட்டிருக்காப்புல. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பெத்த தாயை வெளியே துரத்தி விட்டதுக்கப்புறம், பெத்த தாயை வாசலில் ஊர்லேருந்து வந்தது உள்ளே விடாததுக்கப்புறம் அவரோட மனநிலை எப்படி இருக்குன்றது நம்ம இன்னைக்கு பொறுத்து தான் பார்க்கணும். அவர் எந்த மாதிரி ஆளுன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். அவர் இன்னும் அப்பாவை ஆதரித்து போனார்னா அவருடைய இவர் இப்படி தான் ஆளுன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை அம்மாவுக்கு ஆதரித்து அப்பா வந்து இந்த மாதிரி சொன்னார்னா இந்த மாதிரி ஆளுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ குழந்தைங்க மனைவி அப்படின்றத தாண்டி விஜய் அவர்களோட அம்மா அப்பா அவங்க இந்த விஷயத்த வந்து அவங்களும் அதை பற்றி பெருசாக பேசின மாதிரி சோஷியல் மீடியாலே தெரியல. பட் எஸ்ஏசி சார் அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கு ரியாக்ட் ஆவாங்க. ஸோ இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அந்த குடும்பமே ஒரு சைஸான குடும்பம் தான்மா. அதை நீங்கள் இப்போ ஒன்று இவர் விஜய், அதாவது ஒரு கோடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் இது சின்ன கோடாயிரும், புரியுதா? இப்போ ஒரு போர்டில் ஒரு கோடு போட்டிங்கன்னா பெருசாக இருக்கும், அதை விட பெருசாக ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த கோடு மறைஞ்சிடலாம். அந்த மாதிரி தான் எஸ்ஏ சந்திரசேகரே ஒரு ஆஃப் கண்டிஷன் தான். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ சந்திரசேகருடைய இதுவே வந்து நீங்கள் அவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர் எல்லா ஃபேமிலிலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும், அது வேறு விஷயம். ஆனால் எஸ்ஏ சந்திரசேகரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணு பார்த்து அன்னைக்கு உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சில்ல, லண்டன் பொண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்கள, அப்போ இன்றைக்கி இறங்கி பேசியிருக்கணும்ல. அப்போ உனக்கு மகன் வேணுன்றதுக்காக, உங்களுக்கு வந்து மகன் தான் முக்கியம், மகன் வளர்ந்து சுயம் ஆகணும் அதாகணும்னு ஆசைப்படுறதுனால மகன் என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்றது ஒரு அப்பனோட இதா, அது ஒரு கேடுகட்ட செயல் இல்லையா? இப்போ குடும்பத்தை நீ தானே காப்பாற்றி வச்சுருக்கணும். முந்தா நாள் எஸ்ஏ பேட்டி கொடுக்குறாப்புல ஒரு இதில், ஏன்னா என் பையனை சுற்றி இப்படி இருக்காருன்னா, பையன் என்ன கூமுட்டை கூவையா, அவனுக்குன்னா அறிவு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சில இப்போ காலேஜில் படிக்கிற பையன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 2 3 4 பேர் ஒன்றா சுற்றுவாங்க, சரக்கு அடிச்சுலாம் எதாவது பண்ணுவான், இப்படி போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டிடுவாங்க 4 பேரும். மாட்டி 4 வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகும்போது இந்த கேடுகிட்ட ஒருத்தர் இருப்பான்ல, இவன் தான் அவனுக்கு கஞ்சா அடிக்கவே பழகி கொடுத்துருப்பான். அந்த 3 பேரை கெடுத்தது இந்த நாயாக தான் இருக்கும். அந்த தாய் என்ன சொல்லு, இந்த நாயை பெற்ற தாய் என்ன சொல்லுன்னா, பையனை விட்டு கொடுக்காரு. என் பையன் இவங்களோட சேர்ந்து தான் கெட்டுட்டான். இந்த 3 பேர் என்னைக்கு ஃப்ரெண்டு ஆனாங்களோ அன்னைக்கே புள்ள வாழ்க்கை நாசம் போச்சு. இந்த நாய் தான் அதை எல்லாத்தையும் கெடுத்துருக்கும். ஆனால் சொல்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா அப்படி சொல்லுவாங்க. இதுதான் இது வந்து சாதாரண மென்டாலிட்டி, ஹியூமன் கேபிட்டல்ஸோட மென்டாலிட்டி. அதுதான் அறிவு சார்ந்தவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. தப்பு நடந்துச்சா, சரிங்க 4 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க, சரி இந்த 4 பேர் நீ சேரக்கூடாதுங்க, இனிமேல் பண்ண மாட்டாங்க, நான் விட மாட்டேங்க பையனை இனிமேல் வெளியே, அவன் இவங்களோட சேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டுறவங்க நாலேஜபிள் பேரண்ட்ஸ். உண்மை நேர்மை உள்ள ஒரு அடிப்படை நேர்மை கொண்ட ஒரு குடும்பம் அப்படி தான் செய்யும். கேடுகெட்ட குடும்பம் என்ன பண்ணும் அப்படின்னா, தான் பையன் நல்லவனாகவும் இந்த 3 பேர் தான் இவனை கெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறது கேடுகெட்ட குடும்பம், புரியுதாங்களே? அப்போ இந்த சந்திரசேகரன் யாருன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. உன் பையனுக்கு விரல் வாயில் வச்சா கடிக்க தெரியாதா? அவரை சுற்றி ஒரு இரும்பு கோட்டை போட்டிருக்காங்களா? இது பண்ண போகிறவெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான், அங்கே போகிறான் இங்கே போகிறான், எல்லா வேலையும் எல்லா திட்டு வேலையும் பண்ணுறான். ஏன்னா நீ என்னமோ மகனை பெரிய நல்லவன் மாதிரியும் மித்தவெல்லாம் மகனை கெடுத்துட்டான்ற மாதிரி சொல்கிறேன். அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பாங்க எல்லாரும். ஸோ அந்த இதே வந்து ஒரு கேடுகெட்ட சிந்தனை உள்ளதான். இப்போ சந்திரசேகரன் அப்படி தான், அதுக்கு அடுத்து படி வழியாக வந்த விஜய் அப்படி தான். ஏன்னா விஜய் அப்பா அம்மாவை மதிச்சிருந்தா தானே அடுத்த அந்த குடும்பத்தை ஒழுங்காக வச்சுருக்க முடியும். ஒருத்தன் வந்த வழியே சரியில்லை, அவன் இதே பேரண்ட்ஸே இந்த மாதிரி தான் ஒன்றா சேர்ந்து முட்டை புரோட்டா பாட்டு போடுவாங்க. இப்போ அவங்க குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பார்த்தேன். ஓகே சார். ஸோ இதுக்கப்புறமா அடுத்து எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து கோர்ட்டில் அடுத்து கேஸ். ஆமாம், அதுக்கு நீதிமன்றம் பார்த்துக்குமா, நீதிபதிகள் விசாரணை அடிப்படையில் 2 பேரையும் கூட்டு விசாரிப்பாங்க. விஜயும் விசாரிப்பாங்க, குடும்ப நீதிமன்றத்தில் அந்த பொண்ணையும் விசாரிப்பாங்க. பிடிச்சி தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க. அது நீதிமன்றம் விசாரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தாகணும், என்ன செய்யணுமோ செஞ்சுதான் ஆகணும். ஓகே சார். ஸோ அது வரைக்கும் வந்து நீலாங்கரை வீட்டில் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, இவங்க கேட்டிருந்தாங்க, சங்கீதா அவர்கள் கேட்டிருந்தாங்க. அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து 2 பேரும் ஒன்றா வாழ்கிறதுக்கு 2 பேரும் விருப்பப்பட்டாதான் ஒரு இடத்துல ஒன்றா வாழ முடியும். நீதிமன்றம் 2 பேரையும் கூட்டு கேட்கு, நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழ்கிறீங்களா, எந்த வீட்டில் வாழ்கிறீங்கன்னு. அதுக்கு யாராவது ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவித்தா கூட எடுத்துக்க மாட்டாங்க. அட்வைஸ் என்ன பண்ணுவாங்க, 6 மாதம் ஒன்றா இருங்க அப்புறம் வாங்கன்னு. அது இருக்காங்களா இல்லையான்லாம் கோர்ட்டு வந்து பார்க்காது. ஸோ நீதிமன்றன்றது வேறு, சட்டம்ன்றது வேறு. அதுபடி அது செயல்பட்டு இருக்கோம். இவர்கள் படி எதிர்ச்சா நயன்தாரா ஏதோ படத்தில் நடிச்சுக்கலாம், தப்பாக சொல்ல, இவங்க பாட்டு இவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு. ஓகே சார். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எனக்காக பேசினதுக்கு நன்றி சார். தேங்க்யூ.